ஹலோ, யார் நீங்கள்? இந்த நடுக்காட்டுக்குள்ளே தனியாக உட்காந்துட்ருக்கீங்க. இந்த டைமில் இங்கே வந்திருக்கீங்க. கிளம்புங்க கிளம்புங்க, இருட்டுழுக போகுது. நான் சென்னையில் படிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சேர்ந்து நாங்கள் டூர் வந்தோம். என்னை மட்டும் தனியாக எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாங்க. எல்லோரும் காணாமல் போயிட்டாங்க. நான் மட்டும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு உட்காந்துட்ருக்கேன். ஹலோ கேர்ள், இங்கே இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்லை. இது ரொம்ப ஆபத்தான இடம். நீங்கள் சீக்கிரம் கிளம்புங்க. இப்படி சொன்னால் எப்படி? நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் எங்கே தங்குறதுன்னு எனக்கு தெரியல. இல்லாட்டி என்னை எங்கேயாவது கூப்பிட்டு கொண்டு போய் விடுங்க. நீங்கள் எந்த ஊர்? யாரெல்லாம் வந்தீங்க? எத்தனை பேர் வந்தீங்க? எந்த வண்டியிலலாம் வந்தீங்க? நாங்கள் சென்னையிலேருந்து வந்தோம். 50 பேர் வந்தோம். ஒரு பெரிய டூர் பஸ்ஸில் வந்தோம். சரி, இப்போ நான் உங்களை எங்கே கொண்டு போய் விடணும்? இந்த காட்டுக்குள்ளே எனக்கு சுத்தமாக வழி தெரியல. நீங்கள் தான் என்ட்ரன்ஸ் கேட்டில் கொண்டு போய் விடணும். எனக்கு அந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க, போதும். சரி வாங்க, இந்த காட்டுக்குள்ளே எனக்கு எல்லா வழியும் தெரியும். சீக்கிரமாக போவோம், இருட்டாகிறதுக்குள்ளே. இப்படியே பேசிகிட்டு இருந்தா எப்படி? வாங்க பின்னாடியே. ஆஹா, இந்த இடமெல்லாம் என்ன இவ்வளோ சூப்பராக இருக்குது. நாங்கள் வரும்போது இந்த வழியாக வரலையே. இந்த வழியாக வர்றக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. சீக்கிரமாக வாங்க. நம்ம சீக்கிரமாக போனால் தான் இருட்டு விழுறதுக்குள்ளே நம்ம போய் கேட்டு ரீச் பண்ண முடியும். என்ன அதுக்குள்ளே இவ்வளோ இருட்டாயிருச்சு? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், போயிடலாம். வாங்க சீக்கிரம் போவோம் வாங்க. இங்கெல்லாம் ஆளுங்க நடமாட்டமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பகல் டைமில் மட்டும்தான் இங்கே ஆளுங்க நடமாட்டம் இருக்கும். இந்நேரத்துல எல்லாம் இருக்காது. வாங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு இப்படி பேசிகிட்டே டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ப்ளீஸ் வாங்க. என்னால் நடக்க முடியல. கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு போகலாமா? ப்ளீஸ் கொஞ்சம் நிலைமையை புரிஞ்சுக்குங்க. உங்களுக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சீக்கிரமாக வாங்க. ரொம்ப நன்றி, என்னை இவ்வளோ தூரம் பாதுகாப்பாக கூப்பிட்டு வந்துட்டீங்க. பரவாயில்ல, நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அடுத்த தடவை வந்தால் உங்களை நான் மீட் பண்ணுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. டாட்டா, பாய் பாய். ஒரு நிமிஷம், இந்த சேனலை மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுறீங்களா ப்ளீஸ்? கண்டிப்பாக பண்ணிடுறேன். டாட்டா.